ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் டெலிடெக். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய சில கான்செப்ட், என்னென்ன கான்செப்ட் இருக்குது, அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன்னாக நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு உரிமையாளர் அல்லது அதனுடைய தலைவர் அந்த தொழிலிலிருந்து வேறுபட்ட ஒரு நபராக கருதப்படுகிறார் அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். அதாவது ஓனரும் பிஸ்னஸும் வேற வேற, ரெண்டு நபர்களாக அங்கே குறிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். அடுத்தது மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு நடவடிக்கை பிஸ்னஸில் நடந்தாலும் அதில் கண்டிப்பாக பணத்தை தொடர்புடைய ஒரு நடவடிக்கையாக தான் இருக்க முடியும். அப்படி பணம் தொடர்புடைய நடவடிக்கைகளை எல்லாத்தையும் நாம் பதிவு பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மணி மெஷர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட், அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ட்ரிஸை வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். அடுத்தது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது, அது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை சொல்லக்கூடிய அல்லது வலியுறுத்தக்கூடிய ஒரு கொள்கை தான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அதனுடைய பீரியாடிக்கலாக அதனுடைய ரெக்கார்ட்ஸை எப்போவுமே மாற்றத்தோட டிக்ரீஸ் ஆகியோ இன்க்ரீஸ் ஆகியோ அது தன்னுடைய மாற்றங்களில் தொடரக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அடுத்தது டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். டியூயல் அப்படின்னாக்கா ரெண்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் கண்டிப்பாக ரெண்டு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். அதில் அந்த ரெண்டு பகுதிகள் என்ன அப்படின்னா, ஒன்று டெபிட்டு, இன்னொன்று கிரெடிட். எந்த ஒரு ஆஸ்பெக்ட், எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தாலும் கண்டிப்பாக ரெண்டு பேர் இருப்பாங்க அல்லது ரெண்டு சைடு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. இது டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். அடுத்தது பீரியாடிசிட்டி கான்செப்ட். ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இருக்கக்கூடியது பீரியாடிக் கான்செப்ட். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று. அடுத்தது மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட் அப்படிங்கிறது ஒன்றோட ஒன்றை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒன்று. அதாவது கடந்த ஆண்டு என்னுடைய நிறுவனம் எவ்வளவு வருமானத்தை ஈட்டியது அல்லது கடந்த ஆண்டு என்னுடைய நிறுவனம் எவ்வளவு லாபம் சம்பாதித்தது, ஒரு குறிப்பிட்ட ஒரு செலவுக்காக எவ்வளவு ரூபாய் செலவழிக்கப்பட்டது, இந்த ஆண்டு அது எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கடந்த ஆண்டோடவோ அல்லது இந்த ஆண்டோடவோ ஒப்பிட்டு பார்க்கறத தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அது நடக்கும் பொழுது அதற்கான ஆதாரம் கரெக்டாக இருந்து அதை பதிய பண்ணணும். அதனுடைய உண்மைத்தன்மை, துல்லியத்தன்மை, நம்பகத்தன்மை இதில் உறுதியாக இருக்கணும். அதை பதிவு செய்யும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மையை அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு அதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் சரியாக இருக்குது அப்படிங்கிற கொள்கையை அடிப்படையாக வச்சிருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். அதுலேயே இருக்குது எவிடன்ஸ். அப்போ டிரான்சாக்ஷன் ஒவ்வொன்றையும் பதிவு பண்ணுறதுக்கு அதுக்கான கரெக்டான ரெசிப்ட் இருக்கணும், அதுக்கான எவிடன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகே கைஸ், அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கான்செப்ட்ஸும் மிக முக்கியமான ஒன்று. இந்த கான்செப்ட்ஸை அடிப்படையாக வச்சு தான் நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அக்கௌண்ட்ஸில் என்ட்ரிஸை நம்ம வைக்கிறோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் முக்கியமான சில கான்செப்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ அல்லது புரியல அப்படின்னாலோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருப்பியும் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனுடைய எக்ஸாம்பிளோட கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் உங்களுக்கு வேணும்னாக்கா அந்த பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை காமிக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.